ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை, செப்டம்பர் மாதம் 2024. இந்த மாதம் பாபா நமக்கு விசேஷமாக எதை பற்றி புரிய வைக்கின்றார் என்றால், இச்சா மாத்திரம் अविद्या की स्थिति का अनुभव करो और कराओ. इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करो और कराओ. ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். பிறரையும் செய்ய வைக்கணும். சோ பாபா நமக்கு இதை ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறாரு. நம் அனைவருடைய இறுதி நிலை என்னவாக இருக்கும் என்றால் ஃபரிஷ்தா. ஆக ஃபரிஷ்தா எனக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகளில் இருந்து, கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். ஸோ ஃபரிஷ்தாங்கிறது ஏதோ நம்ம அப்படி மேல பறந்து போறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்தூலமான விஷயம் அல்ல. மாறாக ஃபரிஷ்தா என்பது பறக்கும் நிலை. இது ஒரு ஸ்திதி. அப்போ இந்த உலகத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு இருக்காங்கன்னா, மனம் புத்தி இந்த உலகத்தின் பொருட்கள் மீதோ அல்லது மனிதர்கள் மீதோ அல்லது விஷயங்கள் மீதோ ஈர்க்கப்படுவதில்லை. அதனுடைய அர்த்தம் அதுதான். அதற்காக ஒரு உருவம் கொடுத்து ஃபரிஷ்தான்னு சொல்லி ஒளி உடல் நமக்கு இருக்கு, அது சரி. ஆனாலும் இது முக்கியமாக ஸ்திதி சம்பந்தப்பட்டது. ஆக இந்த உலகத்தின் பக்கம் நம்முடைய மனம் புத்தி போக கூடாது, ஈர்க்கப்படக்கூடாது என்றால் அதற்கான ஒரு முன் நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த இச்சா மாத்திரம் அவித்யா. இது ஒரு ஹிந்தி வார்த்தை. இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இச்சா அப்படின்னா ஆசை, அவித்யா அப்படின்னா அதை பற்றி என்னவென்று தெரியாது. சோ இச்சா மாத்திரம் அவித்யா அப்படின்னா ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை. அப்ப நமக்கு ஆசையே வராதா? அப்படியாது. ஆசை இல்லாமல் ஆத்மா எப்படி இருக்கும்? ஆத்மாவினுடைய 7 குணங்கள்ல ஒரு குணம் மகிழ்ச்சி, ஒரு குணம் அன்பு, ஒரு குணம் சாந்தி, ஒரு குணம் சுகம். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்கணும், நிம்மதியா அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், என் மீது யாரோ அன்பு காட்டணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் பாபா சொல்றாரு, நீங்க எல்லாரும் கிரகஸ்திகள் அப்படிங்கிறாரு. இது கிரகஸ்த மார்க்கம். சோ கிரகஸ்த மார்க்கம் சன்னியாச மார்க்கத்தை விட முற்றிலுமாக தனிப்பட்டது. சன்னியாசிகள் தான் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு போறவங்க. ஆனா கிரகஸ்திகள் நம்முடைய இந்த ஆத்மாக்களினுடைய சன்ஸ்காரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அப்ப எப்படி ஆசை இல்லாம இருக்கிறது? சோ இதனுடைய மீனிங் அதைத்தான் பாபா இந்த மாதம் முழுவதும் நமக்கு பல்வேறு விஷயங்களாக புரிய வைக்கின்றார். பட் மிகவும் சிம்பிளா சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இப்போ எனக்கு பசி இருக்கு, ஓகேவா? அப்ப பசி இருக்குன்னும் பொழுது என் முன்னாடி ஏதோ ஒரு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்ப நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். அது என்ன இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, ஒரு ரசம் இருக்கு, ஒரு சாதம் இருக்கு, ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுடும். நல்லா சாப்பிட்டுட்டேன், சரி முடிஞ்சது. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க ஏதோ இன்னும் யாரோ கெஸ்ட் வராங்கன்னுட்டு ஒரு 10 வகை சாப்பாடை கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கிறீங்க. நான் முன்னாடி சாப்பிட்டது வெறும் ஒரு தயிர் சாதம், ஒரு ரச சாதம் தான். ஆனா இப்ப நீங்க வெரைட்டியா கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன் சொல்லுவோமா இல்லையா? சோ இப்போ என் முன்னால் இருக்கக்கூடிய உணவு மிகவும் சுவையானது, ருசியானது, எனக்கு பிடித்தமானது. எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் கூட அங்க இருக்கும். ஆனா எனக்கு வேண்டாம், எனக்கு அதன் மீது ஆசை இல்லை. ஏன் ஆசை இல்லை? இப்ப எனக்கு அது தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் நிரம்பி இருக்கேன், என் வயிறு நிரம்பி இருக்கு. இதே உணவை நீங்க 1/2 மணி நேரம் முன்னாடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் நிதானமா உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருப்பேன். ஆனா இப்ப எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா என் வயிறு ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்றோம்? 1/2 மணி நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிடுறேன், ஏன்னா டைஜஷன் ஆயிடுச்சுன்னா
அப்ப இது வெறுக்காலியா இருக்கும், அப்ப நான் இதை சாப்பிடுறேன். சோ இதுதான் நம்முடைய ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. அதாவது ஆசை இருக்கக்கூடாது, இருக்காதுன்ற அர்த்தம் கிடையாது. மாறாக நான் எல்லாவற்றிலும் நான் ஆத்மா நிரம்பி விடுகிறேன். நிரம்பி விடக்கூடிய காரணத்தினால எனக்கு வேற எதுவும் தேவைன்ற ஒரு ஆசை இருக்கிறது இல்லை. அங்க எப்படி அந்த 10 வகை சாப்பாடு இப்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு எல்லாம் நிரம்பி இருக்கிறோம். அதே போன்று ஆத்மா இங்க தானாக நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு மனிதரிடமோ அல்லது பொருட்களிடமோ அல்லது விஷயங்கள்ல இருந்தோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இது நடக்கணும், போகணும், வரணும்ன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலை. இதுதான் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. மிகவும் சுருக்கமாக சொல்லணும்னா அப்ப இத நம்ம எப்படி அடையிறது, இது எவ்வளவு முக்கியமானது, இதை அடைந்தால் அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும், அதற்காக நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும், இது எவ்வளவு அவசியமானது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்முடைய சுப்ரீம் டீச்சர் பாப் தாதா நமக்கு இந்த மாதம் முழுவதும் இதை புரிய வைக்கிறாரு. சோ தினசரி நமக்கு என்ன ஒரு பாடம் பாபா சொல்லி கொடுக்கிறாரோ அதை நல்லபடியா புத்தியில நம்ம கொண்டு போகலாம். அதை பயிற்சி செய்து அந்த ஒரு ஸ்திதியை இந்த செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள நாம அடையறதுக்கு முயற்சி செய்யலாம். அவ்யக்த சமிகை 1 செப்டம்பர் 2024. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், इच्छा मात्रम अविद्या, यह स्थिति देवताओं की नहीं, आप ब्राह्मणों की है, क्योंकि देवताई जीवन में तो इच्छा व न इच्छा का सवाल ही नहीं है. அப்ப பாபா சொல்றாரு, இச்சா மாத்திர அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. இது தேவதைகளுடைய ஸ்திதி அல்ல. அப்ப தேவதைகளுக்கு ஆசை இருக்குமா? அப்படி இன்னும் இல்ல. தேவதைகளுக்கு ஆசையெல்லாம் இருக்கிறது இல்ல. ஆனால் இது பிராமணர்களுடைய மனநிலை. ஏனென்றால் பாபா ரொம்ப அழகா புரிய வைக்கிறாரு. தேவதைகளுடைய வாழ்க்கையில் ஆசை இருக்கு, ஆசை இல்ல, இந்த 2 ஸ்திதியும் அங்க கிடையாது. ஏன்னா அங்க நம்ம எல்லாவற்றிலுமே எப்படி இருக்கிறோமா, நிரம்பி இருக்கிறோம். அதனால பாபா சொல்றாரு, எனக்கு இது வேணும், ஆசையா இருக்கு, அதுவும் அங்க கிடையாது. எனக்கு ஆசையே இல்லை, அதுவும் கிடையாது. ஒரு மாதிரியான நம்ம சமநிலையில நியூட்ரலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். சோ தேவதைகளுக்கு இந்த ஸ்திதி மகிமை பாடப்படுவது கிடையாது. உண்மையில் இந்த ஸ்திதி பிராமணர்களுக்கான மகிமையாகும். யஹா இஸ்கி நாலேஜ் है, इसलिए इच्छा मात्रम अविद्या की स्थिति में रहना, इसी को ही ब्राह्मण जीवन कहा जाता है. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, மாறாக இங்குதான் இதனுடைய ஞானம், இதனுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையில் இருப்பது, இதைத்தான் பிராமண வாழ்க்கை. इस ब्राह्मण जीवन में सर्व प्राप्ति संपन्न हो. பாபா சொல்றாரு, இந்த பிராமண வாழ்க்கையில நீங்க எல்லா பிராப்திகளாலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். சோ நிரம்பி இருக்கிறோமா. பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே, பிராமன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவினுடைய வாய் வழி வம்சாவளியினர். சோ பிரம்மா பாபாவின் மூலமாக சிவ பரமாத்மாவினுடைய உயர்ந்த மகா வாக்கியங்களை கேட்டு அதை தாரணை செய்து நினைவில் இருந்து ஆத்மா நான் பிராப்தி ஸ்வரூபமாகிறேன், நிரம்பி இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. அதனால பாபா சொல்றாரு, சர்வ பிராப்திகளிலும் நீங்கள் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிராமன் அப்படின்னா அப்பிராப்தியே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சர்வக்கி இச்சாவோங்கோ பூரன் கர்ணே வாலே காமதேனு. அதை விட ஒரு உயர்ந்த நிலை, பிற ஆத்மாக்களினுடைய அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காமதேனு நீங்கள்.
இந்த காமதேனுங்கிறது கூட எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. தேனு கொடுக்கக்கூடியது, கொடுப்பவர்கள். தேனா, காமனா அப்படின்னா ஆசைகள். சோ எல்லாருடைய அந்த உலகிய ரீதியில பக்தியில காமதேனுன்னா ஒரு அழகான பசுவை காட்டுறாங்களாம். அந்த பசுவிடம் என்ன போய் கேட்டாலும் அது கொடுத்துருமா. உண்மையில அந்த மாதிரி எந்த பசுவும் இருக்க போறது கிடையாது. இதனுடைய அர்த்தம் பாபா சொல்ற பிராமணர்களாகிய நீங்கள் இப்போ அந்த ஸ்திதியில நீங்க இருக்கீங்கங்கிறதுனால உங்களால பிற ஆத்துமாக்களினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆத்துமாக்களுக்கு என்ன தேவை? ஆத்துமாக்களுக்கு சுக்கு சாந்தி பவித்திரதா தேவை. ஆத்மாக்களுக்கு சக்தி தேவை. இதை நாம அவங்களுக்குள்ள நிரப்பிட்டாலே அவர்களுடைய தடைகள் என்னவோ, பிரச்சனைகள் என்னவோ, சூழ்நிலைகள் என்னவோ அதை அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. சோ நாம ஏதோ அவங்களோட ஆசையை பூர்த்தி பண்றோங்கிறதுக்காக அவர்களுடைய லௌகிக்க விஷயங்களுடைய ஒவ்வொன்றையும் நான் உட்கார்ந்து ததாஸ்து அப்படி எல்லாம் பண்ண போறது கிடையாது. அதனுடைய அர்த்தம் ஆத்மாவுக்கு தேவையான சூக்ஷ்மமான விஷயங்களை நீங்க கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிடுறீங்க. அதனால அவர்களுடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்து அவர்களை திருப்தி அடைய செய்யும் காமதேனு நீங்கள். அதனாலதான் பாபா புரிய வைக்கிறது, நீங்க முதல்ல நிரம்பியவங்கள ஆகிறீங்க மற்றும் பிறரையும் நிரப்புகின்றீர்கள். இன்னைக்கு நம்ம இத ஃபாலோ பண்ணலாம். ஆக இன்னைக்கான பாயிண்ட் என்ன? இன்னைக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பிராமண வாழ்க்கை என்றாலே திருப்தியான வாழ்க்கை. எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பாப்தாதா எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா என் பாபா என்னை எல்லாவற்றிலும் நிரம்பிய ஆத்மாவாக வைத்திருக்கின்றார். இந்த ஒரு ஸ்மிருதி, இந்த ஒரு குஷி நஷாவில நாம் இன்னைக்கு இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.